ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இசைஞானி இளையராஜா முன்னாடியே நீங்க அந்த சொற்பொழிவுல இருந்தீங்க இல்லையா? எப்படி இருந்தது முதல்ல? அவங்க முன்னாடி பேசும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அந்த ப்ரோக்ராம் போகிறதுக்கு முன்னாடி பெரிய மாமனிதர், இசை மாமனிதர் அவர் வந்து ஒரு கண் கொட்டாமல் பாப்பாவை பார்த்தது வந்து எங்களுக்கு பெரிய பிளெஸிங் கிடைச்ச மாதிரி. ஒரு 20 நிமிஷம் வந்து அப்படியே அவங்க வந்து பார்த்தாங்க. பிளெஸிங் கிடைச்ச மாதிரி நமக்கு ஒரு ஃபீல். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரோட இன்ஸ்பிரேஷன் இருக்கும். இப்போ இளையராஜா சார் வாழ்ந்த பீரியடில் நம்மளாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவங்களோட ஸ்டேஜில் நம்மளோட குழந்தை பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கும்போது இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லாத்துக்கும் கிடைக்காது. ரியலி வி ஆர் பிளெஸ்ட் டு கெட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. பொய்யார் பூதத்தார் பேயார் புகழ் மெய்சை ஐயன்னரன் மாறன் சேலலர் கோன் துய்யப்பட்ட நாதனன் பர்த்தாட்டுளி நற்பாலன் நற்களையன் ஈதிவத் தோற்ற தடைவாம் இங்கு. உங்களுக்கு எந்த மொழி ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிச்சது தமிழ் தான். எப்படி ஆரவ படிக்கிற ஒரு குழந்தை இப்படியெல்லாம் பேசுறது அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? எல்லாரும் ஆச்சரியமாக கேட்க தான் செய்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் சொல்லிடுவாங்க யூ ஆர் கிஃப்டட்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சிம்பிளாக. மேபி அதில் அவளோட ஹார்ட் ஒர்க் ரொம்பவுமே இருக்குது. மேடை ஏறினா தான் அந்த மாதிரி மாறுவா. மற்றபடி ரொம்ப சைல்டிஷ். ஆக்சுவலி பேசிக்காக இவரோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குழந்தைத்தனமான ஒரு மனோபாவம் தான் அவனுக்கு. தாயே யசோதா முன்னன் ஆயர் குல துதித்ர மாயன் கோபாலகிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளடி தாயே தாயே. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்ம கூட கோவை ஆழ்வார் ஸ்ரீநிதி, அது போக அவங்களுடைய அப்பா அம்மா அவங்கெல்லாம் குடும்பமாக இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பேசும்போது. ஏன்னா அந்த குழந்தையை பார்க்கும்போதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறதுன்றது தெய்வ குழந்தை அப்படி தான் சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் இருக்குது. ஏன்னா ஆழ்வார் ஸ்ரீநிதி அவங்களுடைய அந்த வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவங்கக்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். இசைஞானி இளையராஜா முன்னாடியே நீங்கள் அந்த சொற்பொழிவில் இருந்தீங்க இல்லையா? எப்படி இருந்தது முதல்ல? அவங்க முன்னாடி பேசும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அந்த ப்ரோக்ராம் போகிறதுக்கு முன்னாடி சாங்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் கேட்பேன். நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களுக்கு எப்படி இருந்தது? என்ன அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தே கேட்க. இல்லை, யாருக்குமே இளையராஜா இசைஞானிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இமாலய ஒரு பர்சனாலிட்டியாக தான் நம்ம நினைப்போம். ஈவன் நம்மளும் சிறு வயசுலேருந்து வளர்ந்தது, பார்த்தது, சென்டிமெண்ட்ஸு எல்லா விஷயத்துலையுமே நமக்கு முதல்ல முன்னணிக்கிறது ஒரு பாட்டு, ஒரு இசை தான். ஸோ அந்த இசைன்னு நமக்கு அந்த வார்த்தையை என்றைக்கு நம்ம கற்றுக்கிட்டோமோ அன்றைக்கி இந்த இசைஞானி நம்ம முன்னாடியே நிற்கிறாரு. ஸோ நம்ம வந்து அவரை ஒரு கம்போசராக பார்க்காம ஒரு இசை கடவுளாக தான் நம்மளாம் வந்து பார்க்குறேன். ஏன்னா எல்லா தருணத்திலும் நம்ம கூட வராங்க. ஒரு வண்டியில் இப்போ ட்ராவல் பண்ணுறோமா அவங்களுடைய இசை நம்ம கூட வருது. அப்படிங்கும்போது நம்ம ஆத்மாக்குள்ளே ஒரு நபராக தான் வந்து அவங்க வந்து கன்சிடரேஷன் பண்ணிக்கிறோம், எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். சொன்ன மாதிரி அவங்க ஒரு பதட்டம் இல்லாமல் அது பேசிடுறாங்க. ஆனால் உங்களுக்கு எவ்வளோ பதட்டம் இருந்தது? இருந்துச்சு, கட்டாயம் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு மேடை, அவ்வளோ பெரிய ஒரு க்ரௌடு, நல்ல சரியான க்ரௌடு, ஒரு பெரிய லிஜெண்ட்ஸ்லாம் வரக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம், பெரிய பெரிய இதெல்லாம் அவங்க வரும்போது அது வந்து இளையராஜா சாரினுடைய திவ்ய பாசுரம் அப்படின்னு 4000 திவ்ய பிரபந்தத்தினுடைய ஒரு மியூசிக் ரிலீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. இசை வெளியீட்டு விழா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து நம்ம மியூசிக் லான்ச், ஆக்சுவலாக தொடக்கம் தான் அது. மியூசிக் லான்ச்சில் வந்து நம்ம பாப்பா வந்து பேசுறதுக்கு அழைச்சிருந்தாங்க. ஆழ்வார்களை பற்றியும் ஆண்டாளை பற்றியும் வந்து பாசுரங்கள், திவ்ய பாசுரங்களை பற்றி பேசினா. அப்புறம் வந்து ஜிஆர் வந்திருந்தாங்க, ஜிஆர் சுவாமிகள், அதாவது ஹைதராபாத்லேருந்து ஜிஆர் சுவாமிகள் வந்தாங்க, சின்ன ஜிஆர் வந்திருந்தாங்க. அதுவும் அவங்களுடைய பிளெஸிங்ஸ் கிடைச்சது ரொம்ப நல்லது. இவன் வந்து ஆண்டாள் இந்த மாதிரியான வைஷ்ணவ டாபிக் நிறைய பேசியிருந்தனால அந்த ரிலேட்டடான ஒரு பெரிய பிளாட்ஃபார்மில் வந்து பேசுறது வாய்ப்பு கிடைத்தது, கடவுளோட பிராப்தம். அதுவும் சார் வந்து அவ்வளோ பெரிய மாமனிதர், இசை மாமனிதர் அவர் வந்து ஒரு கண் கொட்டாமல் பாப்பாவை பார்த்தது வந்து எங்களுக்கு பெரிய பிளெஸிங் கிடைச்ச மாதிரி. ஒரு 20 நிமிஷம் வந்து அப்படியே அவங்க வந்து பார்த்தாங்க. பிளெஸிங் கிடைச்ச மாதிரி நமக்கு ஒரு ஃபீல். ஸோ அதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த குழந்தை பேசி முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ டென்ஷன் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது, பார்த்துருக்கோம். இது ரொம்ப ஷார்ட் ஸ்பேனில் சொன்ன ஒரு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் எங்களுக்கு. ஸோ எங்களுக்கு என்னென்னா, சரி ஓகே, சின்ன சின்ன மேடைகளில் நிறைய பேசியிருக்கா, அது போக பல மேடைகளில் பேசியிருந்தாலும்
அவர் சொன்ன பெரிய லெஜண்ட் மாதிரி பேசுகிறோம். அப்போது எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் வருவாங்கன்னு தெரியாது. அங்கே வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்பேனில் ரொம்ப அவளுக்கு ட்ரைனிங் கூட கொடுக்குற டைம் இல்லை. எப்படி பேச போகிறோன்னு ஒரு எண்ணம் இருந்தது. பட் அவகிட்ட வேறு மாதிரி சொல்லிட்டோம். அங்கே நிறைய பேர் வருவாங்க, அவங்கெல்லாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு இந்த பீரியட் நமக்கு கிடச்சிருக்கு. மேபி லைக் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கு அவங்க அங்கேயே சொன்னாங்க, லைக் காந்திஜி வாழ்ந்த பீரியடில் வாழ்ந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரோட இன்ஸ்பிரேஷன் இருக்கும். இப்போ இளையராஜா சார் வாழ்ந்த பீரியடில் நம்மளாம் வாழ்ந்துட்டுருக்கோம். அவங்களோட ஸ்டேஜில் நம்மளோட குழந்தை பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கும்போது இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லாத்துக்கும் கிடைக்காது. ரியலி வி ஆர் பிளெஸ்ட் டு கெட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அவளுக்கு வந்து அதை பற்றின பதட்டம் இல்லை. ஏன்னா அவளுக்கு ஆல்ரெடி இதெல்லாம் நல்லா பழக்கமாக இருந்ததுனால அவள் ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்டா. நாங்களும் அதை வந்து அவள்கிட்ட ரொம்ப இந்த மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக போகிறோம். அண்ட் ஃபஸ்ட் டைம் ஷீ இஸ் கோயிங் டு ட்ராவல் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் வந்து ரொம்ப அந்த சந்தோஷத்தில் தான் வந்தாலே தவிர அவளுக்கு இதை பற்றி எந்த தாட்டுமே இல்லை. ப்ரோக்ராம் பற்றின ஐடியாவே இல்லை. வரப்போகிறோம், ஸ்டே பண்ணுறோம், 2 days ஸ்கூலை கட் அடிச்சிட்டோம். இசைஞானி கண் சிமிட்டாம கேட்ட அந்த சொற்பொழிவை நாங்களும் கேட்கணும்னு ஆசைப்படுறோம். எங்களுக்காக ஒரு சின்ன பகுதி அதுலேருந்து பேச முடியுமா? இப்போ நாராயணனுடைய பக்தியில் பக்தி என்ற கடல்ல ஆழ்ந்தவர்கள் தான் இந்த ஆழ்வார்கள். எப்படி தேவர்களுக்காக பெருமாள் பார்க்கடலை கடந்து அமிர்தத்தை எடுத்து கொடுத்தாரோ, அந்த அமிர்தத்தை சாப்பிட்டதுனால தேவர்களுக்கு மரணமே கிடையாதாம். சாகா வரம்னு சொல்லுவா. அதனால்தான் தேவர்களுக்கு அமரர்கள் இன்னொரு பேரும் இருக்கு. அப்படி பெருமாளோட பக்தின்ற கடல்ல ஆழ்ந்தவர்கள் தான் இந்த ஆழ்வார்கள். அவங்க மட்டும் பக்தியில் ஆழ்ந்தவர்கள் கிடையாது, நம்மளையும் பக்தியில் ஆழ்த்தினார்கள். பக்தியில் ஆழ்மை கொண்டவர்கள்னு கூட சொல்லலாம். அதனால்தான் அவர்களுக்கு ஆழ்வார்கள்னே பேராம். ஆழ்வார்ன்றது அவங்களுக்கு ஒரு பெயர் மட்டும் கிடையாது, அவங்களுக்கான ஒரு பட்டமும் கூட. அதாவது ஸ்பிரிச்சுவல் அப்ளியேஷன் அப்படின்னு சொல்வா. இப்படி ஸ்ரீபத்தியான பகவான் அடைவதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் பலவேறு அவதார புருஷர்கள் சைவம், வைணவம், சமணம்ன்ற பல வரிசைகள்ல அவதரிச்சிருக்காங்க. அது வைணவம் வளர்த்த இந்த 12 ஆழ்வார்களை பற்றியும் அவங்களோட திவ்ய சரித்திரத்தை பற்றியும் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆழ்வார்களில் மொத்தம் 12 பேர். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், திருப்பானாழ்வார், திருமங்கை ஆழ்வார், தொண்டடி பொடியாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், மதுரகவி ஆழ்வார். இந்த ஆழ்வார்களோட அவதார நோக்கமே பக்தியை நிலைநாட்டுறதுதான். பொய்கை ஆழ்வார்ல தொடங்கி பூதத்தாழ்வார், சேரகுலத்தை சேர்ந்த குலசேகர ஆழ்வார், சதா சர்வகாலமும் பெருமானியே நினைச்சிட்டு இருந்த அந்த பெரியாழ்வார் வரைக்கும் அவங்களோட அவதார நோக்கமே பக்தி, ஞானம், வைராக்கியம். அவங்களோட அவதார பாஷமும் இதைத்தான் சொல்றது. பொய்கையார், பூதத்தார், பேயார், புகழ் மெழிசை, ஐயன் அரண் மாறன், சேலலர் கோன் துய்யப்பட்ட நாதனன் பர்த்தாட்டுளி, நற்பாலன் நற்களையன், ஈதிவத் தோற்ற தடைவாம் இங்கு. இந்த ஆழ்வார்கள்லாம் ஒரே காலகட்டங்களில் வாழ்ந்தவர்கள் கிடையாது. வெவ்வேறு காலகட்டங்களில் பெருமாள் மேலே பாசனங்கள் எழுதியிருக்காங்க. இந்த 12 ஆழ்வார்களோட மொத்த தொகுப்பு, அதாவது கம்போசிஷன் சொல்வாங்க, படைப்புகள், அந்தாதிகள், இது அத்தனையும் நாதமுனின்னு ஒரு வைணவாச்சாரியார் தான் இது எல்லாத்தையும் தொகுத்து சேர்த்து 4000 திவ்ய பிரபந்தம்ன்ற வைணவ பொக்கிஷமாக நம்மளுக்கு கொடுத்துருக்கார். ஆழ்வார்களோட பாசனங்களோட சிறப்பே அவங்களோட வைணவ தமிழ் தான். நாயன்மார்களோட தேவார தமிழ், ஔவையாரோட பிள்ளை தமிழ், திருவள்ளுவரோட திருநெறி தமிழ்ன்ற மாதிரி ஆழ்வார்களோட வைணவ தமிழுக்கு ஒரு இனிமையும் சுவையும் உண்டு. ஆழ்வாரோட பாசங்களே திராவிட வேதம் அப்படின்னு சொல்வா. அதாவது வடமொழி வேதம்ங்கிறது சமஸ்கிருத வேதம், தமிழ் மொழி வேதம்ங்கிறது திராவிட வேதம். ரெண்டும் 2 கண்ணு மாதிரி. 2 கண்ணை கொண்டு பார்த்தாலும் காட்சி ஒன்று தானே தெரியும். ஒரு கண்ணில் ஒரு காட்சி, இன்னொரு கண்ணில் இன்னொரு காட்சியுமா தெரியும். இந்த கருத்தை நமக்கு சொல்றதுக்கு தான் பல 6 வருடங்களுக்கு முன்னாடி இந்த 12 ஆழ்வார்கள் அவதரிச்சிருக்காங்க. இப்போ இந்த மொழி பற்றியெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு எந்த மொழி ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிச்சது தமிழ் தான். தமிழ் தான். என்ன காரணம்? ஏன்னா எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே தமிழ் மேலே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. என்னால் அது ஈஸியாகவும் படிக்கவும் முடிஞ்சிச்சு. அதில் அவ்வளோ டிஃபிகல்ட்டியாக எனக்கு ஃபீல் பண்ணல. ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு தமிழ்னா அவ்வளோ பிடிக்கும். அதனால தான் எனக்கு ஆண்டாளே பர்சனலி ரொம்ப பிடிக்கும். தமிழ் எல்லாருக்குமே பிடிக்குது. ஆனால் நீங்கள் பேசும்போது இன்னும் தமிழ் இன்னும் அழகாக இருக்கு இல்லையா? தமிழ் கடவுள் முருகரை பற்றி ஏதாவது எங்களுக்காக சொல்லிக்காமீங்க. அதில் சேர நாராட அகிலமேறு மீதாட அபினகாளி தானாட அவளோடன்று அதிர வீசி வாதாடும் விடையிலேறு வாராட அருகுபூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலருள் வேத நாராட மருவானு லோராட மதியாட வனசமாமி யாராட நெடியமாம நாராட மயிலுமாடி நீயுமாடி வரவேண்டும் அப்படின்னு பாடுறார். அதில் சேர நாராட
அதாவது பூமியை தாங்கி கொண்டிருக்கும் ஆதிசேஷன் ஆடணுமாமா. அகிலம் மேரு மீதாட மேரு மலை ஆடணுமாமா. அபினகாளி தானாட காளி ஆடணுமாமா. அவளோடன்று அதிர வீசி வாதாடும் விடையிலேறு வாராட. அதாவது விடை ரிஷப வாகனத்துல வரக்கூடிய சிவபெருமான் ஆடணுமாமா. அருகபூத வேதாளம் அவையாட பூத கணங்கள்லாம் ஆடணுமாமா. மதுரவாணி தானாட மலர் வேத நாராட. மதுரவாணி யாரு? சரஸ்வதி, அவள் ஆடணுமாமா. வேதனார் யாரு? நான்முகன் பிரம்மன், அவள் ஆடணுமாமா. மருகுவான் லோராட மதியாட. மதி சந்திரன் ஆடணுமாமா. வனசமாமி யாராட நெடியமாம நாராட. முருகனுக்கு மாமியார் யாரு? லக்ஷ்மி, அவர் ஆடணுமா. நெடிய மாமனார் யாரு? பெருமாள், அவர் ஆடணுமாமா. மயிலுமாடி நீயுமாடி வர வேண்டும் அப்படின்னு படுறார். இத்தனை பேர் கூப்பிட்டாதான் முருகப்பெருமாள் வருவாராம். இத்தனை பேர் நடனமாடி கூப்பிடணும் இல்லையா? எவ்வளவு அழகா இருக்கும் இல்லையா இப்போ முருகருடைய வருகை அப்படின்றது. என்ன படிக்கிறீங்க ஸ்ரீநிதி இப்போ? 6th ஸ்டாண்டர்ட் PSB படிக்கிறேன். மேடம், நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, இப்போ திரும்ப திரும்ப கேட்குற கேள்வி அதுதான், எப்படி 6ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு குழந்தை இப்படியெல்லாம் பேசுது அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அது எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கே, இல்லை கேட்கும்போது எப்படி இருக்கு? எல்லாரும் ஆச்சரியமாக கேட்க தான் செய்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் சொல்லிடுவாங்க யூஆர் கிஃப்டட்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சிம்பிளாக. மேபி அதில் அவளோட ஹார்ட் ஒர்க் ரொம்பவுமே இருக்குது. அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண ஹார்ட் ஒர்க்னு சொல்ல முடியாது. இப்போ எல்லா குழந்தைங்களையும் ஒரு 10 கிளாஸ் போடுறாங்க. பாட்டு கிளாஸ் போகணும், டான்ஸ் கிளாஸ் போகணும், கராத்தே கிளாஸ் போகணும், எல்லா கிளாஸுக்கும் எல்லாரும் தான் அனுப்புகிறாங்க. எல்லா குழந்தைங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் வச்சுருக்காங்க. பட் ஆக்சுவலி இட் டசன்ட் மீன் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்ல முடியாது. இவளுக்கு சொன்ன மாதிரியே தமிழ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்குங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது ஈஸியாக. அவளுக்கு எது வருதோ அதை நாங்கள் அப்படியே பண்ணணும். இது வரைக்கும் எந்த கிளாஸும் சேர்த்தவும் இல்லை. ஸோ வீட்டிலே ஜஸ்ட் லைக் தட் எங்களால் என்ன சொல்லித்தர முடியுமோ அப்படியே அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு அவளை ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அவளுக்குன்னு இப்போதைக்கு ஒரு குருன்னு பார்த்தோம்னா பகவத்கீதா மட்டும் போயிட்டுருக்கா ஒரு மாமிகிட்ட. அவங்கள்ட்ட மட்டும் தான் படிச்சுட்டு இருக்கா. மற்றபடி மியூசிக் மனோஜ் சார்ட்ட படிக்கிறாங்க. பட் மற்றபடி இதெல்லாம் பேசுறது எல்லாமே வீட்டில் அவங்களால கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறனால நாங்கள் சொல்லித்தர முடியுது. எல்லாரும் அது ஒரு ஆச்சரியமாக பார்க்குறக்கு ஒன்றும் இல்லை. ஸ்டடீஸை கொஞ்சம் லைட்டராக வச்சுருக்கோம். மேபி நீ கொஞ்சம் ஹையர் கிளாஸ் போகும்போது அப்புறம் பார்த்துக்கலாம், எல்லாமே புஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் லைட்டர் மோடில் வச்சுருக்கோம். அவ்வளோ அதை பிக்கப் பண்ணிக்கிறா அது வரைக்கும். ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி 6ஆம் வகுப்பு படிக்கும்போது நிறைய படிக்கிறதுக்கான சுமையெல்லாம் இருக்கும், பார்க்குறோம். இன்றைக்கும் குழந்தைகள்லாம் எப்படி படிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க ரெண்டையுமே? இல்லை இதுக்குன்னு செப்பரேட் டைம் அப்படின்றதெல்லாம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா? ஸ்கூல் ஸ்டடீஸில் நான் முக்கால்வாசி டியூஷன் போகிறதுனால கொஞ்சம் எனக்கு பேலன்ஸ்டாக இருக்கும். அது போக வீட்டில் கொஞ்ச நேரம் படித்தா கூட எனக்கு மெமரைஸ் பண்ண முடியும். ஒரு 10 மினிட்ஸ் அந்த இதை படித்தா கூட என்னால் மெமரைஸ் பண்ண முடியும். நாளைக்கு கேட்டால் கூட சொல்ல முடியும் அந்த மாதிரி. சார், இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க, உங்களுடைய கொலீக்ஸ் இருப்பாங்க. மற்றவங்க குழந்தைங்க நம்ம பார்க்கும்போது எப்படி பார்ப்போம்னா, ட்ரீட் பண்ணுறது ஒரு குழந்தையாக தான் ட்ரீட் பண்ணுவோம். என்னடா படிக்கிறேன், எப்படிடா படிக்கிறேன். ஆனால் இந்த குழந்தைய ட்ரீட் பண்ணுற விதம் வேறையா இருக்கும் இல்லையா? அது எப்படி இருக்குது? அது உங்களுக்கு ஒரு நெருடலாக இருக்கா, இல்லை சந்தோஷமாக இருக்கா, எப்படி இருக்குது? என்னெல்லாம் சொல்லுவாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்? இதை நெருடல்னு சொல்ல முடியாது, சுமைன்னு சொல்ல முடியாது, சுகமான சுமைன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம குழந்தை பண்ணுறாங்க, அவங்க சொன்ன மாதிரி தான். அதாவது ஏதோ ஒன்று இதில் இல்லாட்டி நம்ம வேறு ஏதோ ஒன்று ஸ்போர்ட்ஸோ அல்லது வேறு ஏதாவது செஸ்ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்றுக்கு அனுப்பியிருப்போம். பட் இயற்கையாகவே இதில் இருந்தனால நாங்கள் கொஞ்சம் பர்சனலாக நிறைய எஃபர்ட் எடுக்கிறோம். அதாவது இவ மட்டும் பேசிட முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி அதை கம்போசிஷன்ஸ் இருக்குது. இது போக அதுக்கு உண்டான ஸ்லோகங்கள்ஸு, பண்பட்ட செய்யுள்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் படிக்க வைக்கணும். ஸோ நாங்கள் எதுவுமே அவளை வற்புறுத்துறது கிடையாது. ஸோ அவளுடைய விஷயம் எல்லாமே, ஈவன் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வரும், அது கூட நாங்கள் கட் பண்ணிடுவோம். எங்களால் முடியாதுங்கிற சூழ்நிலைனால கட் பண்ணிடுவோம். அவளையும் ரொம்ப இறுக்கமாக வச்சுக்கூடாது அப்படின்னால கட் பண்ணிடுவோம். அவள்கிட்ட முதல்ல கேட்போம், எல்லாமே அவளை பேஸ் பண்ணி தான். இந்த ப்ரோக்ராம் இருக்குது போகலாமா அப்படின்னு அவள் பொருள் கொடுத்தா தான் அந்த ப்ரோக்ராம் நடக்கும். ஸோ அதுக்காக சில பேக் அண்ட் ஒர்க்லாம் நாங்கள் சைக்காலஜிக்கலாக பண்ண வேண்டியது. அது வாங்கி தரேன், இது வாங்கி தரேன், அங்கே இந்த ஊருக்கு போனால் இது இருக்கும் அது இருக்குன்னு சொல்லி அது பண்ணுவோம். பட் எங்களுக்குமே நீங்கள் சொல்கிற அந்த நம்மளுடைய கடமையின் கட்டாயம்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ எங்களுடைய கடமையை மாற முடியாது. ஆஃபீஸ் போகிறது, எங்கள் ப்ரொஃபஷனில் பார்க்குறது, அதெல்லாம் இருக்கும். இது எல்லாமே நாங்கள் பண்ணுறது எல்லாமே எக்ஸ்ட்ரா டைம் தான் எடுத்துக்கிறோம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த குழந்தைகிட்ட பேசும்போது என்ன ஒரு ஆச்சரியத்தோடு தான் பேசுவாங்க. அந்த குழந்தைகிட்ட யார் பேசினாலும் ஒரு அந்த பார்வையிலேயே தெரியும் இல்லையா? அது எப்படி இருக்குது? அது அவங்க எல்லாம் எதிர்பார்த்து அப்படி தான் வருவாங்க.
பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் நார்மல் குழந்தைன்னு நினச்சி போயிடுவான். அவன் மேடை ஏறினா தான் அந்த மாதிரி மாறுவா. மற்றபடி ரொம்ப சைல்டிஷ். ஆக்சுவலாக பேசிக்காக இவரோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குழந்தைத்தனமான ஒரு மனோபாவம் தான் அவளுக்கு. ஏன்னா இப்போ ஒரு இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் போகிறனாலுமே நம்ம ஏதாவது அவளுக்கு நான் கிஃப்ட் வாங்கி தரேன், ஸோ உனக்கு நல்லா பண்ணீங்கன்னா கிஃப்ட் வாங்கி தரேன் அப்படிங்கிற ஒரு இதில் அந்த கம்பல்ஷன் தான் நாங்கள் பண்ணுவோம். அந்த ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக அதை பண்ணுவோம், கம்பல்ஷனாக பண்ண மாட்டோம். ஸோ அந்த நிர்பந்தத்தை நாம் உருவாக்குறதில்ல. அப்படி பண்ணும்போது என்னென்னா அவளே சைக்காலஜிக்கலாக ஒரு இன்ட்ரெஸ்டடாக வருவாள். பட் ஆனால் அந்த ஸ்டேஜில் உட்காரும் பொழுது, அந்த மேடையில் உட்காரும் பொழுது தான் அவளுக்கு அந்த வேகம் அதெல்லாம் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இவட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, மித்த குழந்தைகள் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல, பட் இவட்ட வந்து எந்த டைம்னாலும் பயிற்சி பண்ண சொன்னால் நல்லா பண்ணுவாள். ப்ராக்டிஸில் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங். இப்போ ஒரு ப்ரோக்ராம் போகிறோம் அப்படின்னா நைட்டு 2 மணி 1 மணி வரைக்கும்னாலும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். எங்களுக்கு அப்போ தான் எங்களுக்கும் டைம் கிடைக்கும், இவளுக்கும் அப்போ தான் டைம் கிடைக்கும். ஸோ அந்த டைமில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாள் ரொம்ப. இப்போ குழந்தை 8:30 மணிக்கு 9 மணிக்கு தூங்கிடும், இல்லாட்டி மொபைல் பார்க்கும். ஸோ அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஸோ அந்த விஷயத்தில் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாள். ஸோ அந்த டைமில் மொபைல் பார்க்காத, மொபைல் ரொம்ப பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி ஒன்று சாப்டர் ரிலேட்டடாக மட்டும் தான் நீ பார்க்கணும் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது அதை ஒத்துழைப்பா. எங்களுக்கு அது ஒரு பெரிய பிராப்தம் தான், அது ஒரு கடவுளுடைய பிராப்தம். ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமாம் ஆமாம். ஸோ நாங்கள் குழந்தைய வந்து எந்த காரணத்தை கொண்டு நாங்கள் அவளை இருக்கும் பண்ணுறதோ அல்லது ப்ரெஷர் பண்ணுறதோ இல்லை. ஸோ அவள் போக்கிலே நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ அவளுக்கு எது தப்பு ரைட்டுன்னு தெரியாது. ஆனால் பட் வந்து நாங்கள் ரைட்டான விஷயத்துக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி அப்படியே கூட பயணம் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேசுனதில் ஆண்டாள் பற்றி பேசுனதும் சரி, கிருஷ்ணலீலை பற்றி பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நிறைய இடத்துல நீங்கள் பேசியிருந்தாலும் கூட கிருஷ்ணலீலையிலேருந்து எங்களுக்காக ஏதாவது ஒரு லீலை பற்றி பேசு. கண்ணன் தவழும் போதும் விஷமம் பண்ணுவானாம், தலை நடக்கும் பொழுதும் விஷமம் பண்ணுவானாம். அதிக விஷமம். ஒவ்வொரு வீடா போய் வெண்ண திருடுறான். வெண்ண திருடுற வியாசத்துல மனசு திருடுறானாம். தத்துவம் இங்கேயும் வெண்ண திருடான்றது விளையாட்டு, அந்த தத்துவம் மனசு வெண்ண மாதிரி வெள்ளேன்னு அந்த மனசை திருடான். ஒரு நாள் கோபிக்கு வந்து சொல்றா, அப்படி வெண்ண திருநான் இப்படி வெண்ண திருநான். யசோ வந்துச்சு, சும்மா அங்கேருந்து வந்து வெண்ண திருநான்னு சொல்லாத, கையோட பிடிச்சுன்னு வா, நான் நம்புறேன். இது தெரிஞ்சிடுத்து கண்ணனுக்கு. கையோட பிடிச்சுட்டு வா, நான் நம்புறேன்னு சொல்லியிருக்கா இல்லையா, அவன் தான் சர்வஜனாச்சே. சர்வஜேச்ச முக்தியேச்ச. சர்வஜன் ஆனால் ஒன்றும் தெரியாது, எல்லாம் தெரியும் ஆனால் ஒன்றும் தெரியாது. அந்த காம்பினேஷன் தானே கண்ணனிடத்துல அழகு. அவன் பார்த்தான், ஒரே சமயம் எல்லா வீட்லையும் ஒவ்வொரு கண்ணனா மாறி ஒவ்வொரு வீட்லையும் போய் வெண்ண திருடான். ஒரே சமயம் ஒவ்வொரு வீடா 20-30 வீட்டில் 20-30 கிருஷ்ணனா மாதிரி 20-30 வெண்ணபாணியும் திருடான். கையோட பிடிச்சுண்டா. அந்தந்த வீட்டு கோபிக்க பிடிச்சுண்டா. பிடிச்சி அங்கேருந்து வந்து, பாத்தியா உங்கள் அம்மா சொல்லியிருக்கா கையோடு எழுத்துன்னு வந்தாதான் நம்பன்னு, வா இப்போ வா உன்னை என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு இந்த கோபிக்க தரேன்னு கண்ணனை பிடிச்சி இழுத்துன்னு வரா. பக்கத்து வீட்லேயும் அந்த கோபிக்க கண்ணனை தரேன்னு பிடிச்சி இழுத்துன்னு வரா. அந்த வீடு எதிர்த்த வீடு இந்த வீடுன்ட்டு எல்லா கோபிக்கையும் கண்ணனை இப்படி பிடிச்சி இழுத்துன்னு வரா. ஆனால் ஒரு கோபிக்கைக்கு இன்னொரு கோபிக்க பிடிச்சிருக்க கண்ணன் கண்ணுக்கு தெரியல. அந்த கண்ணன் கண்ணுக்கு தெரியல, தான் பிடிச்சிருக்க கண்ணன் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியல. எல்லாருமே இப்படி வரா. எல்லாரும் நினச்சிக்கிறாங்க, ஏன் இந்த கோபிக்க கையை இப்படியே நீட்டின்னு வரா. இந்த கோபிக்க நினச்சிக்கிறா, கண்ணனை பிடிச்சி நான் வரேன், இந்த கோபிக்க என் கையை இப்படியே நீட்டின்னு வரா. எல்லாருமா வந்து யசோத அப்படின்னு கூப்பிட்ற. யசோதை உள்ளேருந்து வெளியே வந்து பார்த்தா 20-30 கோபிகைகள் எல்லாரும் வெறுங்கை நீட்டுற மாதிரி யசோதைக்கு தோன்றுது. யசோதைக்கு யார் கையில இருக்க கிருஷ்ணனும் தெரியல. இது கிருஷ்ணலீலையிலேயே திவ்யமான லீலை, வெண்ண திருடுற லீலையிலேயே திவ்யமான லீலை. யசோதைக்கு யார் கையில இருக்க கிருஷ்ணனும் தெரியலையாம். எல்லாரும் வெறுங்கை நீட்டின்னு வராளே. சில சமயம் யசோதை சுளுக்கு எடுக்கிற வழக்கம் உண்டாம். 30 கோபிகைகளுக்கும் சுளுக்கா? எடுத்து வாழாது போல இருக்கே, இன்னைக்கு நாள் முழுக்க இதுக்கே போயிடுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, என்னடி எல்லாரும் வெறுங்கை நீட்டின்னு வரேள், வெறுங்கை ஏன் நீட்டின்னு வரேள்? ஒவ்வொரு கோபிக்கையா வெறுங்கையா கிருஷ்ணனை பிடிச்சுன்னு வந்தாதான் நம்பேன்னு சொன்னேன் இல்லையா, பார் கிருஷ்ணன் புடி கிருஷ்ணன். உன்னை பக்கத்துல இருக்க கோபிக்கை ஏண்டி வெறுங்கை நீட்டு, இந்த என் கையில இருக்கான் பார் கிருஷ்ணன். யசோத கிருஷ்ணாப்பான்னு ஒவ்வொருத்தரா என் கையில கிருஷ்ணன். கோபிகைகள் கையில தானே கிருஷ்ணன். உண்மையில பக்திக்கு கிருஷ்ணன் கிடைப்பான், அதனால தானே கோபிகைகள் கையில கிருஷ்ணன். ஒவ்வொரு கோபிக்கா என் கையில கிருஷ்ணன் சொல்ல யசோத பாக்குறா. கிருஷ்ணன் நினைச்சு ராப்பகலா கிருஷ்ணன் சொல்லி கிருஷ்ணன் சித்து பிடிச்சு போட்டு. ஒத்தர் கையிலும் கிருஷ்ணன் இல்ல. கிருஷ்ணன் எங்க தெரியுமா இருக்கான்? காத்தால 6 மணிக்கு தயிர் சாதம் சாப்பிட ஆரம்பிச்சான் வீட்டுல உள்ள உட்காந்து.
மணி 10 பகல் மணி 10 இன்னி சாப்பிட்ட பாடாக்கில் கூப்பிடுறேன் பார். கிருஷ்ணா கிருஷ்ணா கண்ணா அப்படின்னு கூப்பிட்டா உள்ள இருந்து அந்த கண்ணன் திருட்டு வீச்சுன்னு முயின்னு முடிச்சுட்டு 5 விரலையும் வாய்க்குள்ளார போட்டுன்னு தயிர் வழிய அங்கேருந்து வந்து எட்டி பார்த்து என்னம்மா அப்படின்னு கேட்குறான். கோபிகள்லாம் பார்த்தா பிரமிச்சு படுத்து. அட கிருஷ்ணன் இருந்தானே நம்ம கையிலாம் இருக்கானே அப்படி இப்படி பார்த்தா தன் கையில இருக்கிற கிருஷ்ணனும் தெரியும், பக்கத்து கோபிக்கு கையில இருக்க கிருஷ்ணனும் தெரியும், அனந்தமான கிருஷ்ணனும் தெரிய யசோத கிருஷ்ணனும் தெரியுது. என்னதுன்னு பிரமிச்சு போய் இப்படி ஒரு நிமிஷம் இப்படி பார்த்தா பட்டு 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 பட்டுன்னு எல்லா கிருஷ்ணனும் மறைய யசோத கண்ணன் மட்டும் தெரிய எல்லாரும் கோபிகள்லாம் பிரமிச்சு போய் என்ன ஜாலம் பண்றான் பாத்தியா யசோத, உன்னுடைய கண்ணன் சாமானிய கண்ணன் இல்ல மாயாஜாலம் செய்வ கண்ணன். தாயே யசோதா முன்னன் ஆயர் குல துதித்ர மாயன் கோபால கிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளடி தாயே தாயே. கிருஷ்ணன் மட்டும் ஜாலம் பண்ணல, நீங்களும் ஜாலம் தான் பண்றீங்க சரியா? ஏன்னா அப்படி கட்டி போட்டுறீங்க இல்லையா? நீங்க பேசும்போது எல்லாருமே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். உண்மையாவே இந்த பெரியவங்கெல்லாம் நிறைய பேர் பார்ப்பாங்க இல்லையா? இப்போ ரொம்ப வயசுல மூத்தவங்கெல்லாம் பார்க்குறாங்க. உங்களுக்கு என்ன சிலது சங்கடமா இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். இப்போ அவங்க வந்து பேசும்போது பிளஸ் பண்ணும்போதெல்லாம் சரி, எதெல்லாம் உங்களை சங்கடப்படுத்துது? எனக்கு அவங்க பண்ணுற எல்லாமே பிடிக்கும், சங்கடம்னு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் அவங்க வந்து ஒரு சிலர் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே அவங்களுக்கு சம்டைம்ஸ் காலை விழுவாங்க. அது எனக்கு சுத்தமாக அப்படி அது எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டட் இல்லை. அந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஸோ தட் சரி, இப்போ நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க இல்லையா? ஒரு நாள்லயே நிறைய அவார்டெல்லாம் வாங்கியிருக்கீங்க. எது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, இது எனக்கு ரொம்ப ரொம்ப உண்மையாகவே என் மனசுக்கு நெருக்கமானதுன்னா எந்த அவார்ட் சொல்லுங்கள்? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு எனக்கு நான் வாங்கினது பால சரஸ்வதின்னு ஒரு அவார்ட் தான். அதான் எனக்கு ரொம்ப பர்சனலி ரொம்ப அந்த அவார்ட் தான் ரொம்ப பிடிக்கும். அது போக செகண்டாக சொல்லணுன்னா ஒரே நாளில் அந்த 2022 ஒரே நாளில் அன்னைக்கு வந்து நம்மளோட சிஎம்மோட பர்த்டே வேறு. அன்னைக்கு வந்து சிவராத்திரி அன்னைக்கு ஒரே நாளில் 4 அவார்ட் வாங்கினேன். அது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. அது போக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ஃபஸ்ட்டு வாங்கின அவார்ட் தான். என்ன எதுனால அவ்வளோ ஸ்பெஷல்? ஃபஸ்ட்டு டைம் நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு அவார்ட் வாங்கினேன். அது வரைக்கும் நான் அந்த மாதிரி அவார்ட்ஸ் வாங்கினதில்லை, ஜஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ் அந்த மாதிரி தான் வாங்கினதுனால ஃபஸ்ட்டு அவார்டுன்றனால அது எப்போவுமே எனக்கு ரொம்ப ப்ரிஷியஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ குழந்தைகள்லாம் பேசினாலே அழகு தான், ஆனால் நீங்கள் பேசும்போது ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அவ்வளோ நல்லா கையெல்லாம் ஆட்டி சிரித்து அழுத்தி இதெல்லாம் எப்படி கற்றுக்குறீங்க? இதுவும் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா இல்லை இது இயல்பாகவே வருமா? இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்ட்டு இல்லை. யாராச்சும் ஏதாச்சும் உபன்யாசம் பண்ணுறது நான் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன், அதை பார்த்து ஒரு சிலர் ட்ரை பண்ணுவேன். மித்தபடி நானே தான் ஓனாக பண்ணுறது. அது இயல்பாகவே வருதா? அதெல்லாம் அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் நான் ஒரு மாதிரி பண்ணி காமிப்பேன். அது நல்லா இல்லாட்டி அம்மா அப்பா சொல்லுவாங்க இது நல்லா இல்லை வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு அம்மா அப்பா ஒரு சிலர்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் இதெல்லாம் பேசி காமிப்பீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏன்னா 6வது படிக்கிறவங்க கேட்பாங்களான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு, கேட்பாங்களா இதெல்லாம் பேசி காமிய அப்படின்லாம்? அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. பட் என் வீடியோஸ்லாம் பார்த்தேன்னு சொல்லுவாங்க, நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்க. கரெக்ஷன் ஏதாவது சொல்லுவாங்களா? அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க இல்லையா? கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி. சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.